ஸ்ரீ குருப்யோ நமஹ. அன்பார்ந்த பக்தர்களே, திருப்பாவையின் உச்சத்திற்கு நாம் இன்று வந்திருக்கிறோம். அதாவது இன்று திருப்பாவையின் 29வது பாசுரத்தை நாம் பார்க்க போகிறோம். பல ஆச்சாரியர்கள் சொல்வது ஒன்றே, சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து என்று. ஏனென்றால் இது கோரிக்கை பாசுரம் அல்ல, இது ஆத்ம சரணாகதி பாசுரம். இந்த பாசுரத்தை சற்றே பார்ப்போமா? சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, அதாவது சிற்றம் சிறுகாலேன்னு ரொம்ப முன்னாலேயே, மனமும் உலகம் இன்னும் கலங்காத நேரத்திலே போய் கண்ணனை சேவித்து, உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், உன்னுடைய திருவடியையே நாங்கள் எப்பவும் போற்ற வேண்டும். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ, மாடுகளை மேய்க்கும் ஆயர்குலத்தில் நீ பிறந்து, குற்று ஏவல் எங்களை கொள்ளாமல் போகாது. அந்த பிறந்ததே எங்களுக்கு நாங்கள் செய்த புண்ணியம். வேறென்ன சொல்வது? இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா, நாங்கள் கேட்கும் பறையை எங்களுக்கு தந்தருள் கோவிந்தா என்று ஆண்டாள் சொல்கிறார். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவாம், உனக்கே நாம் ஆட்சேவோம், மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். எங்களுடைய எல்லா ஆசையையும் மாற்றிவிட்டு உன்னுடைய சேவகத்தையே எங்களுக்கு கொடு, ஏழேழு பிறவிக்கும் கொடு என்று ஆண்டாள் வேண்டுகிறாள். சிற்றம் சிறுகாலே, காலை நேரத்தின் ரகசியம் என்னவென்றால், ஆண்டாள் சொல்கிறாள், மனமும் உலகமும் இன்னும் கலங்காத நேரம், அகங்காரம் எழாத நேரம், அந்த நேரத்தில் கண்ணனை தேடி போவோம் என்று. ஏதாவது கேட்க இல்லை, உலகிய பொருள் கேட்க அல்ல, கண்ணனின் திருவடியை போற்றவே நாம் எல்லாரும் போக வேண்டும் என்று ஆண்டாள் சொல்கிறாள். பொற்றாமரை அடியே என்று சொல்கிறாள். ஆண்டாள் தெளிவாக சொல்கிறாள், பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், புகழ் வேண்டாம், உன் பொற்றாமரை அடியை தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டேன் என்று. பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ, கண்ணனிடம் ஆண்டாள் சொல்லும் அன்பான உரிமை மொழி இது. நீ மாடுகளை மேய்த்தவன், எளியவன், எங்களை விட்டுவிட உனக்கு முடியவே முடியாது என்று. இற்றை பறை கொள்வான் அன்று காண், இன்று மட்டும் கிடைக்கும் பலன் வேண்டாம் கண்ணா, எங்களுக்கு உன் பறையை கொடு என்கிறாள். அந்த பறை என்பது என்ன? கண்ணனின் திருவடி சேவகம். இந்த ஜென்மம் மட்டுமல்ல, ஏழேழு பிறவிகளிலும் உன்னோடு உறவாயிருப்போம், உனக்கே அடிமையாயிருப்போம் என்கிறாள் ஆண்டாள். இதுதான் ஜீவாத்மா பரமாத்மா உறவு. மற்ற நம் காமங்கள் மாற்று என்று சொல்கிறாள். எங்கள் ஆசைகளை நீ அழிக்க வேண்டாம், ஆனால் உன்னை தவிர வேறு ஆசைகள் வேண்டாம் என்று உயர்ந்த பக்தி நிலையை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். இந்த பாசுரம் நமக்கு என்ன சொல்கிறது? காலையில் இறைவனை நினைத்தால் நாள் சுத்தமாகும். தேவையை விட உறவை கேட்டால் வாழ்க்கை அர்த்தமடையும். நான் என்பது குறைந்தால் அவன் நிறைவடைவான். அன்பர்களே, திருப்பாவை 29வது பாசுரம் சொல்லும் மந்திரம் ஒன்றுதான், என்னை மாற்றாதே, என் ஆசைகளை மாற்று என்று. இது வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அதுதான் உண்மையான பக்தி. ஆண்டாள் சொல்கிற வழியில் நாமும் நடப்போம். நம்மால் நடக்க முடியாவிட்டாலும் ஆசைப்படுவோம். அந்த ஆசையை நிறைவேற்றுபவன் கண்ணன். இனி அடுத்த பாசுரத்தில் நாம் திருப்பாவையை சேவித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த 29வது பாசுரத்தை இனி நமது சகோதரி ஈரோடு ஸ்ரீமதி ரமாகிருஷ்ணனின் இனிய குரலினால் சேவிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 29வது பாசுரம். சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ, குற்றவேல் எங்களை கொள்ளாமற் போகாது,
இட்டை பறை கொள்வார் அன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தனோடு இட்டை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவாய் உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.